கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமம் 28ஆம் அத்தியாயம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இந்த 2024 ஆண்டவரே, முதல் செய்தியாக இந்த செய்தியை கொடுப்பதற்கு ஜீவன் சுகம் பலன் தந்து பாதுகாத்து வழிநடத்தி எத்தனையோ நாசங்கள் மோசங்கள் அழிவுகள் சுற்றி நடந்த போதிலும் கர்த்தர் கிருபையாய் காத்து இந்த தருணத்தை தந்ததற்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இந்த நாளிலும் இப்பொழுது வாசித்த இந்த வசனத்தினுடைய ஆண்டவரை கடைசி வரியில் இருக்கிறதான மேன்மையாக வைப்பார் என்கிற அந்த தலைப்பிலே உம்முடைய வேத வசனங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரை பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இந்த 2024 ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் மேன்மையாக இருந்து ஆண்டவரை புறஜாதிகளுக்கு மத்தியில் அவர்கள் மேன்மையாக காணப்பட, நற்சாட்சிகளாய் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியானை நீர் முற்றிலும் மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மேன்மை என்கிற வார்த்தை தமிழ் வேதாகமத்திலே பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது அதற்கு வித்தியாசமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஹானர் அல்லது அக்செப்டன்ஸ் அல்லது லிஃப்டட் அப் அல்லது எக்ஸால்டட் என்று பல பதங்களிலே தமிழில் உள்ள மேன்மை ஆன பதத்திற்கு ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நாம் வாசித்த வசனத்திலே உன்னை மேன்மையாக வைப்பார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது. அந்த வசனத்தின் முன்பகுதியை நம்ம வாசிக்கும்போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 55ஆம் அதிகாரம் 5வது வசனம், இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி, நாம் அறியாதிருந்த ஜாதி, நம்மை அறியாதிருந்த ஜாதி, 2 வகையாக சொல்கிறார். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கின்றார். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிற ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நாம் அறியாதிருக்கிற ஜாதி, நம்மை அறியாதிருக்கிற ஜாதி, இந்த 2 ஜாதிகளும் நம்மை தேடி ஓடி வரும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அந்த மேன்மையை குறித்து தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் எப்படி நம்மை மேன்மைப்படுத்துகிறார் என்றால், நன்மை செய்யும் போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஆதியாகமம் 4ஆம் அத்தியாயம் 7வது வசனத்திலே தான் இந்த மேன்மை என்கிற வார்த்தை முதலாவதாக வருகிறது. ஆண்டவர் காயினை பார்த்து சொல்கிறார். காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபேலின் மேல் காயினுக்கு பொறாமை வருகிறது. அந்த பொறாமையினால் ஆபேலை கொலை செய்கிறான். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் காயினோடு கூட இடைப்படுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 என்று நினைக்கிறேன். ஆண்டவர் வேதம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலும் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காயினுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று தெரிகிறது. ஆனாலும் தேவ சித்தத்திற்கு மாறாக
அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்படவில்லை, அதற்கு பதிலாக காய்கறிகள் பழங்கள் மூலமாக பலி செலுத்துகிறார். தேவ சித்தத்தை மீறுகிறார். தேவனை கனப்படுத்துவதற்கு அவர் விரும்பவில்லை, அதற்கு பதிலாக பொறாமை கொள்கிறார். தன்னுடைய தம்பியை அவர் கொலை செய்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எச்சரிக்கையின் அனுபவம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு வாய்ப்புகளை தருகிறார். அந்த வாய்ப்புகளை தரும்போதும் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல், நாம் திருந்தாமல், ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பும்போது ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இதை எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11ஆம் அத்தியாயம் 4வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அவன் தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் என்று இன்றும் பேசுகிறான். கர்த்தருக்கு நீங்களும் நானும் மேன்மையான காரியங்களை செய்யும்போது, கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீங்கள் மேன்மையான நன்மையான காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை மேன்மைப்படுத்துவார். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். ரெண்டாவதாக, சமாதானம் பண்ணும்போது அல்லது இந்த சண்டைகள், வழக்குகள், இந்த வாக்குவாதங்கள் இவைகளை விட்டு நாம் விலகும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அந்த வீண் பிரச்சனையில், அந்த ஆர்கியூமெண்ட்ஸில் அல்லது நம்முடைய நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்து நாம் பேசுகிற அது போன்ற குணாதிசயங்களிலிருந்து நாம் விலகி கொண்டு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 20ஆம் அத்தியாயம் 3வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. வீண் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், எத்தனையோ சபைகளில் 2 சாரார் கோர்ட்டு போடுகிறார்கள். எத்தனையோ இடங்களில் அது பேப்பர்களில் வாசிக்கும் போது மிகுந்த வேதனையாக இருக்கும். ஆராதனை அப்படி நடத்த வேண்டும், இப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே வழக்கு போடுகிற கூட்டங்களை நாம் செய்தித்தாள்களிலே வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வழக்குக்கு விலகுவது மேன்மை. மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்ளுவான். வழக்கில் போய் சிக்கி கொள்கிற மனுஷனை வேதம் என்ன சொல்கிறது? மூடன். அதில் தலையிட்டு கொள்கிறான். அவன் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம், மற்றவர்களோடு சமாதானம் பண்ணுகிற அனுபவம், சகிக்கிற ஒரு அனுபவம். நேற்றைய தினத்தில் ஒரு 85 வயது ஒரு பாட்டியம்மாவுடைய சாட்சியை நான் கேட்டேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, சிறு வயதிலிருந்தே எனக்கு சகிப்பு தன்மை, விட்டு கொடுக்கிற தன்மை, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிற தன்மை, மற்றவர்களை மன்னிக்கிற தன்மை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிவார் என்று ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த சகோதரி பிற்காலத்தில் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க சாட்சி சொல்கிறாங்க. அந்த விட்டு கொடுக்கிற ஒரு குணாதிசயம். நீதிமொழிகள் 17:14 சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். இப்போ சமீபத்தில் இந்த ஃப்ளட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் மணிமுத்தாறு டேமில் இந்த மதகை திறந்து விட வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை. அநேகர் தங்களுடைய ஜீவனை இழந்தார்கள், ஆஸ்திகளை இழந்தார்கள், அநேகர் தங்களுடைய வீடுகளை இழந்தார்கள். இப்படி எத்தனையோ நாசங்கள், மோசங்கள், அழிவுகள் எல்லாம் அந்த மதகு திறந்து விட்டபடியினால் நடந்தது. அதே போல சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவதில் போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் போது அதை விட்டுவிடு. ஆர்கியூமெண்ட் வருகிறதா, ஒருவரோடு கூட பேசும்போது கருத்து வேறுபாட்டு நிமித்தமாக ஆர்கியூமெண்ட் வருகிறதா, மௌனமாக இருப்பது நல்லது, அல்லது அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று விடுவது நல்லது. அப்பொழுது கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆதியாகமம் 13ஆம் அத்தியாயம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய ஊழியக்காரர்களுக்கும் லோத்தினுடைய ஊழியக்காரர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. அப்பொழுது ஆபிரகாம் லோத்துவிட சொல்கிறாரு, நாம் சகோதரர். பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்கள், நாம் சகோதரர். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். அப்படி விட்டு கொடுக்கிற ஒரு பெருந்தன்மை இருந்ததுனால தான் ஆபிரகாம் நீதிமான் என்று, ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்று இன்றும் பேசுவது போல ஆபிரகாம் நீதிமான் என்றும் சாட்சி பெற்றார், விசுவாசிகளின் தகப்பன் என்றும் சாட்சி பெற்றார். மத்தேயு 5:9 நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். எனவே முதலாவதாக நன்மை செய்யும் போது நாம் மேன்மடைகிறோம். ரெண்டாவதாக சமாதானம் பண்ணும்போது அல்லது இந்த சண்டை சச்சரவுகளுக்கு விலகி நம்மை காத்து கொள்ளும் போது நாம் மேன்மை அடைகிறோம். மூன்றாவதாக எப்பொழுது மேன்மை அடைகிறோம் என்றால்,
மன்னிக்கும் போது மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்ம தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்போம், மன்னிப்பு கேட்போம் என்கிற ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். அதை கேட்டு பாருங்கள். விவரமாக அதில் காரியங்களை கண்டுகொள்ள முடியும். நீதிமொழிகள் 19:11 மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். பாருங்க, நம்முடைய கோபம் அடக்கப்பட வேண்டியது ஒன்று. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே அது மேன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மகிமையான ஒரு அனுபவம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் என்னென்னா, மற்றவங்களை மன்னிக்க வேண்டும். எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டபோது 7-70 தரம் என்று சொன்னார். ஒரு நாளில் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னபோது 7 தடவை தவறு செய்தாலும் நீ மன்னித்து விடு என்று ஆண்டவர் சொன்னார். மன்னிப்பதில் அவர் தயவு பெருத்தவர். அவருடைய பிள்ளைகளும் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 6:24 ஆண்டவர் சொல்வார், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். பாருங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது, சத்துருக்களை சிநேகிக்கிறது, இதெல்லாம் நம்மை மேன்மையான அனுபவத்திற்கு நேராக நடத்தி செல்கிறது. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம அப்படிப்பட்டவர்களை இருதயத்தில் வைத்து கசப்பான எண்ணத்தோடு கூட வாழக்கூடாது. அவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டே இருக்கக்கூடாது. மாறாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். நீதிமொழிகளில் 4ஆம் அத்தியாயத்தில் 5லிருந்து 4ஆம் அத்தியாயத்தில் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உன் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையுமான ஒரே பிள்ளையுமானவன் என்று அங்கே ஆரம்பித்து 8வது வசனத்தில் வரும்போது சொல்கிறார், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை மேன்மைப்படுத்து. என்ன மேன்மைப்படுத்துகிறது? தகப்பனுடைய வார்த்தைகளை, தகப்பனுடைய புத்திமதிகளை, தாயுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி ஜீவிக்கிற ஜீவியம். இது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அதன்படி நடக்கிற ஒரு அனுபவம். அதைத்தான் நீதிமொழிகள் 25:2 வாசிக்கும்போது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. இந்த வேத புத்தகத்தில் வெளிப்படையாக சொல்லப்பட்ட சத்தியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் அங்கே அந்தரங்கத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களும் உண்டு. அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தான், தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த கருக்கலான சத்தியங்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தான் அந்த வேதத்தின் மகத்துவங்களை அல்லது இந்த ரகசியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாவுக்கு மேன்மை. யார் ராஜா? யார் அந்த ஆவிக்குரிய ராஜா? பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் தான் அந்த ராஜாக்கள். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்த ஜனமுமாயிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய பார்வையில் ஆவிக்குரிய ராஜாக்கள், ராஜரீக கூட்டங்கள். எனவே நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நானும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தின் மகத்துவங்களை, ஆண்டவரே என்னோடு கூட பேசும், இந்த சத்தியத்தை எனக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது அது நம்மை மேன்மைக்கு அழைத்து செல்லும். 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் தாவீது ராஜா சொல்லுவார், கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்காக நான் ஆலயத்தில் தங்கி இருந்து நான் ஆராய்ச்சி செய்வேன் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 10-11 வசனங்களில் ரட்சிப்பினால் உண்டாகும் மேன்மை. அந்த ராஜாக்கள் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றவங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறவங்க, அந்த ராஜரீக கூட்டமாய் ஆசாரியர்களாய் அவர்கள்தான் அந்த வேதத்தை அறிந்து கொள்ள முடியும், வேதத்தின் மகத்துவத்தை விளங்கி கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 2:15 வாசிக்கிறோம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்.
மற்றவர்கள் நம்மளை நிதானித்து நம்மளை குற்றஞ்சாட்டப்படாதபடிக்கு நீங்களும் நானும் வேதத்தை ஆராய்ந்து அதன்படி நடக்க வேண்டும். அதைத்தான் உபாகமம் 28:1 வாசித்தோம். நான் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற கட்டளைகளை, இந்த நியமங்களை நீ கை கொள்வாயானால், நீ உண்மையாய் அதன்படி நடப்பாயானால் அது உனக்கு மேன்மையை கொண்டு வரும் என்று நாம் வாசித்தோம். அதைத்தான் யோவான் 5:39 ஆண்டவர் சொல்லுவார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ன எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிற இந்த வேத வசனங்கள் இந்த வேத புத்தகத்திலே காணப்படுகிறது. கருக்கலான சத்தியங்கள், மறைவான சத்தியங்கள் காணப்படுகிறது. அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் அன்றைக்கு அந்த பெராயா பட்டணத்தார் செய்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11 வாசித்து பார்க்கும்போது பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. முதல்ல வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அடுத்தது காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினமும் வேதங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள், மேன்மை உள்ளவர்களாயிருந்தார்கள். தெசலோனிக்க சபை குற்றம் சாட்டப்படாத சபை, குறை சொல்லப்படாத சபை. அந்த தெசலோனிக்க சபையிலே இருந்தவர்களை காட்டிலும் பெராயா பட்டணத்தார் மேன்மை உள்ளவர்களாக மாறினார்கள். எப்படி? வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினமும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனால் அவர்கள் மேன்மை அடைந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் நன்மை செய்வதனால நாம் மேன்மை அடைகிறோம். ரெண்டாவதாக சமாதானம் பண்ணுகிறதுனால மேன்மை அடைகிறோம். மூன்றாவதாக மன்னிக்கிறதுனால மேன்மை அடைகிறோம். நான்காவதாக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதனால மேன்மை அடைகிறோம். இந்த மேன்மை தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். உலக பிரகாரமான மேன்மைகள் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இருக்கும், அதற்கு பிறகு அது மறைந்து விடும். ஆனால் கர்த்தர் தரும் மேன்மை அது நிரந்தரமாக உங்களோடு கூட காணப்படும். ஐந்தாவதாக நன்மை செய்து பாட அனுபவிக்கும் போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். நம்ம தீமை செய்து பாட அனுபவிப்பதில்லை. நாம் செய்கிற தீமையான காரியங்கள் மூலமாக, நம்முடைய அறிவீனங்கத்தின் மூலமாக அநேக நேரங்களில் நம்ம பல பிரச்சனைகளில் போய் சிக்கிக் கொள்ளுகிறோம், பாட அனுபவிக்கிறோம். அந்த பாடை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. நன்மை செய்து, கர்த்தருக்கு நன்மை செய்து, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று ஆபேலோடு சொன்ன சத்தம் நம்முடைய காதுகளோடு தொனித்து கொண்டிருக்க வேண்டும். நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். 1 பேதுரு 3:7 தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஆண்டவருக்காக பாடுபடுகிற ஒரு அனுபவம், ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற ஒரு அனுபவம். எவ்வளவோ நெருக்கங்கள், போராட்டங்கள், சரீரத்தில் பலகீனங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இது எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கர்த்தருக்காக பாட அனுபவித்து கொண்டே அவர் நம் நன்மை செய்து கொண்டே இருப்போமே. ஆனால் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரும். 1 பேதுரு 3:14 வாசிக்கிறோம். நீதி நிமித்தம் நம்ம பாடுபடும் போது நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். பிலிப்பியர் 1:29 வாசித்து பாருங்க. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதோடு கூட கிறிஸ்தவ ஜீவியம் நின்று விடவில்லை. அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பிக்கிறது. அது ஒரு எல்கேஜி அனுபவம் தான். அவருக்காக பாடுபடும் போது தான் நீங்கள் அந்த தேறின விசுவாசிகளாக, மேன்மைப்படுத்தப்பட்ட விசுவாசிகளாக நாம் மாறுகிறோம். ஆறாவதாக நாம் தாழ்மைப்படும்போது, மனத்தாழ்மைப்படும் போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 15:33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மனத்தாழ்மை என்று சொல்லும்போது அந்த ஹியூமிலிட்டி என்று சொல்வார்கள், அந்த ஹம்பிள்னஸ் என்று சொல்வார். நமக்கு உள்ள ஒரு மனத்தாழ்மை, நம்மை குறித்து ஒரு மேட்டிமையான எண்ணம் இல்லாத ஒரு அனுபவம், நம்மை குறித்து ஒரு மேட்டிமையான சிந்தனை இல்லாத ஒரு அனுபவம், மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக நினைக்கிற ஒரு அனுபவம்,
ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த தாளந்தை கொடுத்திருக்கிறார். அதை பார்த்து அவர்களை மேன்மையாக பார்க்கிற ஒரு கண்ணோட்டம் தான் மனத்தாழ்மை. நீதிமொழிகள் 18:12 வாசிக்கிறோம், அழிவு வருமுன், ஒரு மனிதனுக்கு அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. திரும்ப திரும்ப வேத புத்தகத்திலே பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நான் மனத்தாழ்மையும் சாந்தமுள்ளவனாய் இருக்கிறேன், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 5:5 வாசிக்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். லூக்கா 14:11 அங்கே ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்கிறார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதே லூக்கா 18:14 வரும்போது 2 பேருடைய ஜெபத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஒன்று பரிசேயனுடைய ஜெபம், இன்னொன்று ஆயக்காரனுடைய ஜெபம். பரிசேயன் தன்னை நீதிமானாக காட்டி ஜெபம் பண்ணுகிறான், ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி பாவி என்று ஒத்துக்கொண்டு ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனத்தாழ்மை நமக்கு ஒரு மேன்மையை கொண்டு வரும். அடுத்ததாக 7ஆவதாக நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் மூலமாக அல்லது பிரபுக்கள் மூலமாக நமக்கு மேன்மை வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி வரும்? நீதிமொழிகள் 25:7 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல, அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. நம்முடைய மேலதிகாரிகள் நம்மை கனப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் அதற்கு முன்பு நாம் தியானித்த பாயிண்ட் என்னது? அந்த மனத்தாழ்மை இருக்கும்போது அவன் என்ன சொல்வான்? நீ இருக்க வேண்டிய இடம் இதல்ல, நீ மேலே வா. அந்த பிரபுவின் சமூகம் எதை குறிக்கிறது? அது இயேசுவின் சமூகத்தை குறிக்கிறது. அவர்தான் நம்முடைய ஆவிக்குரிய பிரபு. மேலே வா என்று சொல்லுகிறது எதை குறிக்கிறது? ஒரு நாளிலே ஆண்டவர் திரும்பவும் வரப்போகிறார், நம்மை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். நினையாத வேளையில் மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொன்னார். மேலே வா என்று சொல்வது எடுத்து கொள்ளப்படுகிற அனுபவம். இந்த உலகத்தில் நம்ம தாழ்மைப்படும் போது, கர்த்தருக்காக நன்மை செய்யும் போது, அந்த வழக்குகளை விட்டு விலகும் போது, மன்னிக்கும் போது, மனத்தாழ்மையாக இருக்கும் போது பிரபு நம்மளை அழைக்கிறார், நீங்கள் மேலே வா என்று அழைக்கிறார். யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, யோர்தானை கடந்து தீரும் மட்டும் அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அவர்களுடைய கால்கள் அந்த யோர்தான் நதியிலே தண்ணீரிலே நனைந்து கொண்டிருந்த நிலைமையிலே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எல்லாரும் கரையை ஏறின பிறகு யோசுவா அந்த ஆசாரியர்களை பார்த்து சொல்றான், கரை ஏறி வாருங்கள், கரை ஏறி வாருங்கள் என்று அந்த ஆசாரியர்களை அந்த நதிக்கு அந்த பக்கத்தில். அதுதான் மேன்மை. அவன் ஆண்டவருக்காக பாடுபடும் போது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது, அந்த ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டியை நம்ம சுமந்து கொண்டு போகும்போது, அந்த பிரபுவனுடைய சமூகத்தை நம்ம சுமக்கும் போது, அந்த இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, எங்கு சென்றாலும் அவரை மேன்மைப்படுத்தும் போது ஆண்டவர் ஒரு நாளில் சொல்வார், நீ கரை ஏறி வாப்பா, நீ கரை ஏறி மேலே வா, உன்னுடைய இடத்திற்கு நான் உன்னை அழைத்து செல்கிறேன். அந்த பிரபுவின் சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம். அடுத்து 8ஆவதாக, பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 17ஆம் அத்தியாயத்தில் 16வது வசனம், நீதிமொழிகள் 17வது அத்தியாயத்தில் 6வது வசனம், பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். அடுத்த பகுதி சொல்லுகிறது, பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு அடுத்த போதனையிலும் சிக்ஷையிலும் நீங்கள் வளர்ப்பீர்களே, ஆனால் கற்றுக் கொடுப்பீ. உங்களுடைய பிள்ளைகளும் பெரிய டிகிரி வாங்க வேண்டும், நல்ல வேலைக்கு போக வேண்டும், நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் உலகத்தில் வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது தவறல்ல. ஆனால் அப்படி நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்களே, ஆனால் உங்களால் உங்களுடைய பிள்ளைகள் மேன்மை அடைவார்கள். உங்கள் பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு மேன்மை. 2ஆவதாக ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். தேவனால் மேன்மை பெற்ற சில பரிசுத்தவான்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மேன்மை வந்தது.
பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்தார். யோசேப்பின் சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரே ஒரு காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோசேப்புடைய மேன்மைக்கு காரணம், நான் ஆதியாகமம் 41ஆம் அத்தியாயத்தில் 41லிருந்து 43 வரை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், பாவத்தின் மேலே அவர் வெற்றி கண்ட ஒரு மனிதன், பாவத்தை விட்டு விலகி ஓடின ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியை நம்மிடத்தில் இருக்குமே ஆனால், கர்த்தர் நிச்சயமாகவே அன்றைக்கு யோசேப்பை உயர்த்தி அந்த 2வது சிங்காசனத்தில், பார்வோனுக்கு அடுத்த சிங்காசனத்தில் உட்கார வைத்து மேன்மைப்படுத்தினது போல ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். பெனகாசுக்கு எப்படி அந்த மேன்மை வந்தது? எண்ணாகமம் 25ஆம் அத்தியாயத்தில் 7லிருந்து நீங்கள் 13 வரை வாசித்து பாருங்கள். பக்தி வைராக்கியத்தை காட்டினான். அங்கே விபச்சாரம் நடைபெறுகிறது. இஸ்ரவேலருடைய அந்த பரிசுத்தம் கெட்டு போகிறது. அவனால் அதை சகிக்க முடியவில்லை. அவன் பக்தி வைராக்கியம் காட்டி அதனால மேன்மை அடைந்தான் என்று வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசுவாவை பாருங்கள். யோசுவா எண்ணாகமம் 27ஆம் அத்தியாயம் 18லிருந்து 20 வாசியுங்கள். 20ற்கு அதிகமான யுத்தங்கள். ஒரு யுத்தத்தில் ஆயி பட்டணத்தில் மாத்திரம் முதல் தடவை தோல்வி. அதற்கு பிறகு அதுலேயும் ஜெயந்தான். ஒரு யுத்தத்திலையும் தோற்காமல் உலகத்தில் எந்த ராஜாவும் எந்த தளபதியும் நீங்கள் பார்க்க முடியாது. அத்தனை யுத்தங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற அந்த பெரும் பாக்கியம், அந்த மேன்மை எப்படி கிடைத்தது? அந்த மோசையின் ஊழியக்காரனாகிற மேன்மை எப்படி கிடைத்தது? கர்த்தருடைய ஊழியக்காரனாகிற அந்த மேன்மை எப்படி கிடைத்தது? 2 முக்கிய காரணங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய கூடாரம் தான் நீங்களும் நானும். கர்த்தருடைய கூடாரம் தான் நீங்களும் நானும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழும்போது அந்த மேலான ஸ்லாக்கியத்தை நீங்கள் இன்னொன்று வாசித்து பாருங்கள். அந்த யுத்தத்திற்கு போகும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பதம் அந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதிகாலமே எழுந்து 5 இடங்களில் யோசுவாவின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். யுத்தத்திற்கு புறப்படுவதற்கு முன்பாக யோசுவா அதிகாலமே எழுந்து நடந்து போனான், இரவெல்லாம் நடந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிற அதனால அந்த மேன்மையை யோசுவா அடைய முடிந்தது. சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். நான் உன்னை ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அந்த சாலமோன் தனக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கேட்கல, செல்வத்தை கேட்கல, சத்துருக்களுடைய ஜீவனை கேட்கல, அவனுடைய தெரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் பார்க்கிறார். அவன் என்ன சொல்றான்? கடற்கரை மணலத்தனையாயிருக்கிற இந்த திரளான ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும் என்று கேட்டான். நம்முடைய விருப்பம் எப்படியோ அதன் அளவில் தான் நம்முடைய மேன்மையும் கிடைக்கும். நீங்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? வாட் இஸ் த ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப்? அந்த ப்ரையாரிட்டியை குறித்து ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அபிசா என்கிறதான யுத்த வீரனை பார்க்கிறோம். அவன் மேன்மை உள்ளவன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 11ஆம் அத்தியாயம் 20-21 வாசிக்கும் போது அவன் ஏன் மேன்மை அடைந்தான்? 300 சத்துருக்களை தன்னுடைய ஈட்டியினால அவன் மடங்கடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவம். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் நமக்கு விரோதமாய், சத்துருவுக்கு விரோதமாய் கொடியேற்றி நம்மை காப்பாற்றுவார் என்கிற நிச்சயத்தோடு, ஆவியானவருடைய பலத்தோடு கூட சத்துருவனுடைய எல்லா சதி சற்பனைகளையும் மடங்கடிக்கிற ஒரு அனுபவம். அந்த 300 பேரை ஒரு ஈட்டியை வைத்து கொண்டே அவன் மடங்கடித்தது போல இந்த உலகத்தின் பாவத்திற்கு, இச்சைகளுக்கு, ரோகங்களுக்கு விழுந்து விடாதபடி நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற அனுபவம். அதனால அவன் மேன்மடைந்தான். தானியேலுடைய வாழ்க்கையில மேன்மை வந்தது. காரணம் என்ன? தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ராஜாவை தவிர யாரும் அங்கே ஜெபிக்கக்கூடாது, ஜெபித்தால் சிங்கக்கவியில போடப்படும் என்று சட்டம் ஏற்றின பிறகும் வேதம் சொல்கிறது, தன்னுடைய வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தானியேல் ஜெபித்தான். 2வது பக்தி வைராக்கியம். நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், ராஜ போஜனத்தினால நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். இன்றைக்கு ஊழியர்கள், விசுவாசிகள், இன்றைக்கு அநேகர் அவங்க தீட்டுப்படுகிற ஒரு இந்த பரிதாபமான நிலைமையில் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. உலகத்தோடு கூட ஒத்த வேஷம், உலகத்தின் ஆடம்பரங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது. தீட்டுப்படுத்தாத ஒரு அனுபவம்.
உலகத்தில் பலவிதமான உலகத்தில் ஆடம்பரங்கள் இருக்கிறது, பலவிதமான அட்ராக்ஷன்ஸ் இருக்கிறது. அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஒத்து வராது, அது மேன்மையை கொண்டு வராது. தீட்டுப்படாமல் காத்து கொள்ளுகிற அனுபவம். மொர்தெகாயை பாருங்க, எஸ்தர் 8:15 நன்மை செய்கிறவனாய் காணப்பட்டார், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவனாய் காணப்பட்டார், யூத ஜனத்தை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான், அவன் மேன்மைப்படுத்தப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களை பற்றி வாசிக்கும் போது மத்தேயு 19ஆம் அத்தியாயம் 27-29 வாசிங்க. அவர்களுக்கு மேன்மை எப்படி வந்தது? அவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்தபடினால மேன்மை வந்தது. எனவே அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். நம் ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் 2024 ஆண்டவர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அந்த கேட்ட வார்த்தைகளுக்கு தக்க நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் மேன்மை உள்ள ஆண்டவர். அந்த சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கும் போது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாயிருக்கிறது, எவ்வளவு மேன்மையாயிருக்கு. அந்த மேன்மை உள்ள ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக நீர் வைத்தீர். அவ்வளவு மேன்மை உள்ள கர்த்தர், அவ்வளவு மேன்மை உள்ள கர்த்தர், அவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எனவே அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்மை செய்கிறவனாய், நான் சமாதானம் பண்ணுகிறவனாய், நான் விட்டு கொடுக்கிறவனாய், நான் மன்னிக்கிறவனாய், நான் மனத்தாழ்மை உள்ளவனாய், வேத வசனங்களை நான் ஆராய்ந்து பார்க்கிறவனாய், ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் முன்மாதிரியாய், என்னுடைய பிரபுக்களால் நான் போற்றப்படுகிற மேன்மையை நான் பெற்றவனாய் காணப்படும்படியான ஒரு கிருபையை தாரும். எத்தனையோ பரிசுத்தவான்களை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த திவ்ய சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் பெருகட்டும். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த வசனம் 2 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதத்தில் முடிகிற வசனமும் அதுதான், ஆரம்ப வசனமும் அதுதான். 1வது வசனத்தை வாசிக்கிறேன். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை நீர் வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அப்படிப்பட்ட மேன்மை உள்ள ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் நம்முடைய குறைகளை களைந்து ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட வேண்டும், பற்றி கொள்ள வேண்டிய காரியங்களை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி செய்வோமேயானால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துவார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே இந்த 2024 ஆண்டிலே உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.